ஓகே, ஸ்க்ரீன் தெரியுதுங்களா? எஸ் ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், நேற்று நம்ம போன கிளாஸில் விட்டதே நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஜஸ்ட் சிஎஸ்எஸ் கிளாஸ், ஓகேங்களா? ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு கிளாஸ் 2ன்னு ஒரு ஃபோல்டருக்குள்ளார ஜஸ்ட் எம்டி ஹெச்டிஎம்எல் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன், பேக்ரவுண்ட் டாட் ஹெச்டிஎம்எல்னு. நான் ஜஸ்ட் ஒரு பேசிக் ஹெச்டிஎம்எல் டேகை உருவாக்கி போகிறோம், ஓகேங்களா? ஸோ எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிளை போட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் HTML டேக் உங்களுக்கு கிரியேட் ஆகிடும், ஓகேங்களா? ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட்டு பேக்ரவுண்ட் சிஎஸ்எஸ் கிளாஸ் அபவுட் பேக்ரவுண்ட் பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஒரே ஒரு பாடி மட்டும் வச்சுருக்கேன், ஓகேங்களா? ஸோ நான் இப்போ வந்து நான் பேரலாம் வந்து இதனுடைய அவுட்புட் வந்து நான் எப்பயுமே வந்து ரெஃப்ரெஷ் பண்ணால் தான் நமக்கு வரும். ஃபர்ஸ்ட் நான் ஜஸ்ட் ஒரு ஸ்டைல் மட்டும் ஆட் பண்ணுறேன். ஸ்டைல் இதில் ஜஸ்ட் பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாடியை செலக்ட் பண்ணி ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ஒரு இமேஜ் ஆட் பண்ணுறேன். ஸோ பேக்ரவுண்ட் இமேஜ்ன்றது நம்ம கால் பண்ணி விட்டோம் அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியும், ஒரு இமேஜை நம்மளால பேக்ரவுண்டில் ஆட் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா? இங்கேயும் போயிட்டு நம்ம ஐஎம்ஜி டேக்லையும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். மேக்ஸிமம் வந்து ஐஎம்ஜி டேகை நம்ம மேக்ஸிமம் HTML அவாய்ட் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ எல்லாமே நம்ம சிஎஸ்எஸ் தான் ஹேண்டில் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ நான் பேக்ரவுண்ட் இமேஜ்னு போட்டு யூஆர்எல்ன்ற ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளார நான் என்ன பாஸ் பண்ணுறேன், நான் ஒரு இமேஜ் இங்கே வச்சுருக்கேன், ஓகேங்களா? ஸோ அபவுட்ன்ற ஒரு இமேஜ் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ நான் அதை கால் பண்ணி விடுறேன். ஜஸ்ட் கோட்ஸுக்குள்ளார அபவுட் இந்த இமேஜ், நான் அந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற இமேஜை நான் ஜஸ்ட் கால் பண்ணுறேன். கால் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு நான் அந்த HTML ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஜஸ்ட் நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த இடத்துல வச்சிருந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் இமேஜ், ஓகேங்களா? பட் ஆனால் நமக்கு வந்தது பார்த்தீங்கன்னா டபுள் இமேஜ் வந்திருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்கு இந்த சிஎஸ்எஸ் அப்படின்னா, இந்த பிளேஸ் வந்து எவ்வளோ பிளேஸ் இருக்கோ அதை ஆக்குபை பண்ணிக்கிட்டு அடுத்த பிளேஸில் அதை ஃபில் பண்ணுது, கவனிச்சிங்களா? ஸோ இந்த செகண்ட் இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஃபில் ஆக இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு அது கட் ஆகிருக்கு. ஸோ அப்போ அது ஃபில் பண்ண ட்ரை பண்ணுது, ஓகேங்களா? இந்த பிளேஸ் ஃபுல்லாகவே அது ஃபில் பண்ணுது. இந்த பேக்ரவுண்ட் இமேஜ்ன்ற ஒரு யூஆர்எல் போட்டோம் அப்படின்னா அந்த பிளேஸ் ஃபுல்லாகவே அது ஃபில் பண்ணும், ஓகேங்களா? ஸோ சப்போஸ் இமேஜ் நம்ம வந்து பெரிய இமேஜ் கொடுத்தோம் அப்படின்னா அது ஃபில் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஃபில் ஆகிக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இதில் இன்னொரு ப்ராப்பர்ட்டி ஒன்று ஆட் பண்ணுறேன், பேக்ரவுண்ட் ரிப்பீட்ன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ ரிப்பீட்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அது ரிப்பீட் ஆகுதுல்ல. ஸோ அதை நான் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரே ஒரு இமேஜ் மட்டும் இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் நோ ரிப்பீட்ன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் நான் சேவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ F5 கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரிப்பீட் ஆகிற இமேஜ் நமக்கு கிளியர் ஆயிடுச்சு, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி கேஸுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, பேக்ரவுண்ட் ரிப்பீட்ன்ற ஒரு ப்ராப்பர்ட்டியை நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதனுடைய இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஒரு பிளேஸுக்கு மட்டும்தான் எனக்கு ஃபில் ஆயிருக்கு. இப்போ இதே இமேஜை நான் இந்த பேஜ் ஃபுல்லாகவே நான் வர வைக்கணும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், பேக்ரவுண்ட் சைஸ் ப்ராப்பர்ட்டின்னு ஒன்று இருக்குது. ஸோ சைஸ் வந்து அதனோட சைஸை நம்மளால என்ன பண்ணிக்க முடியும், யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கவர்னு கொடுக்குறேன். ஜஸ்ட் சேவ் பண்ணிட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஜ் ஃபுல்லாகவே அது வந்து கவர் ஆகிருக்கு, கவனிச்சிங்களா? ஸோ இது வந்து ஜஸ்ட் ஜூம் ஆயிருக்கு. பட் ஆனால் கீழே இந்த பேஜ்ன்றது இந்த ஒரு பேஜ் ஃபுல்லாகவே நமக்கு கவர் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் பேக்ரவுண்ட் சைஸை வந்து நம்ம கவர்னு கொடுத்துக்க முடியும். ஸோ கவர் மட்டும் தான் கொடுக்க முடியுமான்றது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை கமெண்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் சேம் ப்ராப்பர்ட்டியை மறுபடியும் யூஸ் பண்ணுறேன். பேக்ரவுண்ட் சைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா கண்டெயின் ஒன்று இருக்குது. ஸோ கண்டெயின் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஜஸ்ட் இதில் இதாகல நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணலாம், பிக்சல் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 200 பிக்சல்
சைஸ் வந்து நம்ம சைஸாலையும் கொடுக்க முடியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 200 பிக்சல் இங்கே நமக்கு வந்திருக்கு. ஸோ இந்த இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே மட்டும் உங்களுக்கு இது பண்ணி போகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் இங்கே பாருங்க, நான் ஜஸ்ட் 200 பிக்சல் கொடுக்குறேன். ஸோ ஹைட் அண்ட் வித்ன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ ஹைட் அண்ட் வித்தை நம்ம இதில் என்ன பண்ணிக்க முடியும், டிஃபைன் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் ஜஸ்ட் இதை மட்டும் நான் 600 கொடுக்குறேன். இது 100, இது வந்து ஜஸ்ட் 200 இருக்கட்டும். இதனுடைய வித்தை வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் 700 கொடுக்குறேன். ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே அது இது இப்போ சில வெப்சைட்லாம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் இதுக்கு மட்டும் அப்ளை பண்ணியிருப்பாங்க, மேலே வந்து அந்த பார்டருக்கு மட்டும் அப்ளை பண்ணியிருப்பாங்க, டாப் பார்டருக்கு. ஸோ அந்த மாதிரி கேஸுக்கு நம்ம இதை யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இமேஜ் வந்து குவாலிட்டி இல்லாமல் இருக்கிறதுனால நம்மளுக்கு இப்படி தெரியுது. பட் ஆனால் நம்மளால இதை என்ன பண்ணிக்க முடியும், நம்ம சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால நீட்டுக்க முடியும். தெரியுதுங்களா. ஸோ அதனோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ஆப்வியஸாக உங்களுக்கு வியூ ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்ம இந்த பேஜ் ஃபுல்லாகவே நம்மளால வியூ பண்ணிக்க இந்த மாதிரி நம்மளால ஸ்டிச் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. ஸோ இது என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா ஜஸ்ட் வித் ஹைட் நம்மளால இதுல டிஃபைன் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. ஓகே, ஜஸ்ட் நான் அதில் இதையும் கமெண்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் நான் கவரே நான் பழைய இது ஸ்டைல் ஷீட் வச்சுருக்கேன். ஜஸ்ட் நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ நம்மளுக்கு கவர் வந்து இதாகிடுச்சு ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், ஜஸ்ட் நான் இதோட சைஸை நான் என்ன பண்ணிக்கிறேன், இது பண்ணிக்கிறேன். கவர் சேம் பேக்ரவுண்ட் சைஸை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ 100 பிக்சல் அண்ட் 200 பிக்சல் ஜஸ்ட் சேவ் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், 600 பிக்சல். ஓகே, நார்மலாக ஓரளவுக்கு இருந்துச்சு. ஓகே, இந்த இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் பேக்ரவுண்ட் பொசிஷனை நான் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். பேக்ரவுண்ட் பொசிஷன் நான் என்ன பண்ணுறேன், சென்டர்னு கொடுக்குறேன். இப்போ டிஃபால்ட்டாக அது என்ன வருது அப்படின்னா டிஃபால்ட்டாக நமக்கு லெஃப்ட் அலைன் தான் வருது ஓகேங்களா. இதை நம்ம சென்டருக்கு கொண்டு வரணும் அப்படின்னா பேக்ரவுண்ட் பொசிஷன் சென்டர் கொடுத்தோம் அப்படின்னா ஜஸ்ட் சேவ் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சென்டர் அலைன்மெண்ட் இங்கே வந்துருச்சு ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி நம்மளால என்ன பண்ணிக்க முடியும், சென்டர் அலைன்மெண்ட் கொண்டு வந்துக்க முடியும். இப்போ இதே வந்து பார்த்தீங்கன்னா நான் டாப் சென்டர் கொடுத்தேன் அப்படின்னா டாப்ல அது எட்ஜில் போய் அது உட்காரும். ஃபர்ஸ்ட் நான் ஜஸ்ட் சென்டர் மட்டும் கொடுத்தேன். அது என்ன பண்ணுச்சு அப்படின்னா இதனுடைய இந்த இமேஜோட சென்டர் பொசிஷனுக்கு அது அலைன் ஆகிக்குது டாப்ல. ஸோ பாதி இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் ஆயிடுச்சு. அதை நான் ஓவர் கம் பண்றதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட் டாப் சென்டர் கொடுத்தோம் அப்படின்னா இதனுடைய டாப் போயிட்டு இந்த எட்ஜில் உட்காந்து இந்த சென்டர் அலைன்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக ஆயிடும் ஓகேங்களா. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பா. இமேஜஸ் நம்ம அலைன் பண்றோம் அப்படின்னா நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா. ஓகே, இப்போ நான் ஜஸ்ட் இது ஜஸ்ட் இது ரெண்டையும் நான் என்ன பண்றேன், கமெண்ட் பண்றேன். ஜஸ்ட் பேக்ரவுண்ட் சைஸ் 400 பிக்சல், 400 பிக்சலும் கொடுக்குறேன், கவரும் கொடுக்குறேன். இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். இப்போ இருங்க, உங்களுக்கு இதில் அஃபெக்ட் ஆகல, 100 கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஹைட் அண்ட் வித் பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படின்னா இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச் ஆன மாதிரி இருந்துச்சு, கவனிச்சிருப்பீங்க கரெக்டுங்களா. இப்போ நான் இதை என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட் இமேஜை சுருக்கியிருக்கேன். நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். ஜஸ்ட் இமேஜ் நான் என்ன பண்ணிருக்கேன், சுருக்கியிருக்கேன். என்ன சுருக்கேன் அப்படின்னா நான் கவர் கொடுத்தேன் அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். கவர்ன்றது அந்த பிளேஸுக்கு ஆக்குப்பை ஆயிடும்னு சொல்லியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ அந்த பிளேஸுக்கு தான் நான் ஆக்குப்பை ஆகணும், ஆனால் 100 பிக்சலுக்குள்ள அது ஆக்குப்பை ஆகணும்னு சொல்றேன். ஸோ அதெல்லாம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா அது 100 பிக்சலுக்குள்ள நான் சென்டர் அலைன்மெண்ட் வச்சு காட்டுறேன். அதையும் நான் பொசிஷன் நான் எனேபிள் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் அந்த பொசிஷன் மட்டும் நான் எனேபிள் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் பொசிஷன் டாப் சென்டர், அப்போ சென்டர்ல இருந்தால் உங்களுக்கு கிளியரா புரியும் ஓகேங்களா. நான் சென்டர் அலைன்மெண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 100 பிக்சலுக்கு அது என்ன ஆயிடுச்சு, ஸ்டிச் ஆகி இதாகிடுச்சு ஓகேங்களா. ஸோ இப்போ நான் ஜஸ்ட் 300 கொடுக்குறேன். ஸோ 300க்கு அது கவர்ல தான் நிற்குது, கவனிச்சிங்களா. ஸோ இதனுடைய இது உங்களுக்கு புரியுதுங்களா. ஸோ பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டி கிளியரா புரியுதுங்களா. சரி, ஓகே.
இப்போ சேம் இதை நான் என்ன பண்ணிடுறேன், கமெண்ட் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணிட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்றேன் ஸ்க்ரீனை. ஓகே, நமக்கு பழையபடி வந்துடுச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிப்பீட்டை மறுபடியும் நான் இப்போ இது வரைக்கும் கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் மறுபடியும் நான் என்ன பண்றேன், சேம் நான் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாடிக்குள்ள தான் பண்ணிட்டு இருக்கேன். கவனிச்சிங்களா? இந்த பாடி டேக் தான், பாடின்றது ஹோல் இதை நம்ம டிஃபைன் பண்ணுவோம் கரெக்டுங்களா? அந்த பாடி தான் நான் கால் பண்ணி எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ நான் ஜஸ்ட் மறுபடியும் பேக்ரவுண்ட் கலர், சாரி பேக்ரவுண்ட், ஸோ ஆல்ரெடி இமேஜ் ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. நான் என்ன பண்றேன், பேக்ரவுண்ட் சரி ஒரு கலர் வேணா செட் பண்ணிக்கலாமா? பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணிக்கலாமா? பேக்ரவுண்ட் கலர் வந்து பாத்தீங்கன்னா நான் கிரே கொடுத்துக்கிறேன், கொஞ்சம் எந்த அஃபெக்டும் இல்லாமல் இருக்கும். சேவ் பண்ணிட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ பேக்ரவுண்ட் இருக்குது, பட் ஆனால் இமேஜ் இதாக ஆயிடுச்சுனால, ஏன்னா நான் என்ன பண்ணிட்டேன், ரிப்பீட்டை நான் கமெண்ட் பண்ணிட்டேன். ஸோ ரிப்பீட் ஆகுது. ஸோ அதெல்லாம் அந்த பேக்ரவுண்ட் உங்களுக்கு அஃபெக்ட் ஆகிறது உங்களுக்கு கிளியராக தெரியல. ஓகேவா? ஸோ அது இருக்கட்டும், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், பேக்ரவுண்ட் ரிப்பீட்டை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சேம் நான் ரிப்பீட் கொடுக்குறேன். ரிப்பீட் கொடுத்தா அது மறுபடியும் சேம் அலைன்மெண்ட் தான் இருக்கும். ஏன்னா ரிப்பீட்ன்றது டிஃபால்ட்டா இருக்கிறது தான். ஸோ டிஃபால்ட்டாக அது ரிப்பீட் தான் ஆகும். அதெல்லாம் ரிப்பீட் கொடுத்தோடனே எனக்கு எதுவுமே அஃபெக்ட் ஆகலை. ஓகேங்களா? ஏன்னா அது டிஃபால்ட்டாகவே ரிப்பீட்ல தான் இருக்கு. மறுபடியும் ரிப்பீட்ல நான் என்ன பண்றேன், ஒய் ஆக்சிஸ் கொடுக்குறேன். ஸோ ஜஸ்ட் கொடுத்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி சேவ் பண்ணி பார்க்குறேன். இப்போ அப்படின்னா இந்த இதுக்கப்புறம் என்னோட சைஸ் நம்ம கம்மி பண்ணோம் அப்படின்னா, ஒரு நிமிஷம் நான் சைஸ் மட்டும் இது பண்ணிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், சைஸு 300 பிக்சல் 200, ஏன்னா அது பெருசாக இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியுது. இப்போ இந்த மாதிரி இமேஜ்னு வச்சுக்குவோம், சின்ன இமேஜ். இப்போ பாருங்க, இப்போ நான் என்னோட சைஸே என்ன பண்ணிடுச்சு, சின்னதாகிடுச்சு. பட் ஆனால் ரிப்பீட் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஒய் ஆக்சிஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த டிஸ்பிளே ஃபுல்லாகவே அது என்ன பண்ணுது, ஃபில் பண்ணிக்குது, ஒய் ஆக்சிஸில் ஃபில் பண்ணிக்குது. கவனிச்சிங்களா? ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த சைஸ் நான் கொடுக்காததுனால அது வந்து அதோட இமேஜ் சைஸே கொஞ்சம் பெருசுன்றதுனால அது என்ன பண்ணிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காக அது ஃபுல் பேஜ் அது எடுத்துக்கிச்சு. ஏன்னா அது சைஸு கொஞ்சம் பெருசு. ஓகேங்களா? ஸோ நான் இப்போ சைஸை நான் கம்மி பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஹைட் அண்ட் வித்தை நான் கண்ட்ரோல் பண்ணி நான் ரிப்பீட் ஒய் ஆக்சிஸ் கொடுக்குறேன். ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். எனக்கு என்ன ஆகுது, ஒய் ஆக்சிஸில் அது ரிப்பீட் ஆகுது. கவனிச்சிங்களா? ஓகே, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதே நான் கமெண்ட் பண்ணிட்டு மறுபடியும் பேக்ரவுண்ட் ரிப்பீட் எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு கொடுக்குறேன். ஜஸ்ட் சேவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்றேன். இப்போ எக்ஸ் ஆக்சிஸ்ல அது என்ன ஆகுது, ரிப்பீட் ஆகுது. கவனிச்சிங்களா? ஓகே, எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டி எப்படிலாம் அப்ளை பண்ணலான்றது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஓகே, இப்போ இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன கொடுக்குறேன், ஜஸ்ட் இதையும் கமெண்ட் பண்றேன். பேக்ரவுண்ட் ரிப்பீட் ஸ்பேஸ்ன்னு கொடுக்குறேன். ஜஸ்ட் சேவ் பண்ணிட்டு ரன் பண்றேன். இப்போ கவனிச்சிங்க அப்படின்னா அது குறிப்பிட்ட ஸ்பேஸ் அது கொடுத்துருக்கு. கவனிச்சிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஆச்சு, அது வந்து மிங்கிளா இருந்துச்சு. ஸோ நான் ஸ்பேஸ் கொடுத்தேன் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது, குறிப்பிட்ட ஸ்பேஸ் அது கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ நான் மறுபடியும் ரிப்பீட் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோன்னா அது என்ன ஆகுது, ரிப்பீட் ஆகுது. கவனிச்சிங்களா? ஸோ ஏன்னா ரிப்பீட் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தெரியும், ரிப்பீட் அந்த பேஜ் ஃபுல்லாகவே இது ரிப்பீட் பண்ணும். கரெக்ட் தானே? ஸோ நம்ம ஆல்ரெடி இதை நம்ம பார்த்தது தான். ஓகேங்களா? ஜஸ்ட் நான் உங்களுக்கு இதை நோட்ஸ் தரேன். இப்போ உங்களுக்கு பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு டவுட் கிளாரிஃபை ஆகும். ஓகேங்களா? இதையும் இதை ஒரு ஸ்டெப்பாக பண்ணி பாருங்க, இது கிளியராக உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ இதையும் நான் கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ பேக்ரவுண்ட் ரிப்பீட் எகைன் நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன். ஸ்பேஸ் கொடுத்தா உங்களுக்கு என்ன நடக்கும்னு தெரியும், சேம் ப்ராப்பர்ட்டி இருக்கும். நான் மறுபடியும் ரிப்பீட்னு யூஸ் பண்றேன். ஸோ ரிப்பீட் யூஸ் பண்ண என்ன நடக்கும், ஜஸ்ட் ரிப்பீட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் மறுபடியும் ரிப்பீட் ஒய் கொடுக்குறேன். ஸோ ஒய் கொடுத்தோடனே என்ன ஆகுது, ஃபுல்லா ஒய் ஆக்சிஸ் ஃபுல்லாவே அது என்ன ஆகுது, ஃபில் பண்ணிக்குது. ஓகேங்களா? ஸோ நான் எக்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா என்ன நடக்கும், உங்களுக்கு ஆப்வியஸா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் கொடுத்தோம், நம்ம எக்ஸ் ஸ்பேஸ் கொடுத்தனால அது வந்து இந்த எக்ஸ் ஆக்சிஸ் அது ப்ராப்பரா ரெண்டர் பண்ணல. இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எக்ஸ் ஆக்சிஸ் அது ரெண்டர் பண்ணுது. ஓகேங்களா? ஓகே
ஸ்பேஸோட ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, நம்ம இதே ப்ராப்பர்ட்டில நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் இதையும் கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம எதுவுமே யூஸ் பண்ணல, ஜஸ்ட் சைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், கிரே கலர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ நான் நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட் ப்ராப்பர்ட்டி பார்க்க போறேன். அட்டாச்மெண்ட் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னா ஜஸ்ட் அட்டாச்மெண்ட்ல நான் என்ன பண்றேன், ஸ்க்ரோல்னு ஒன்று யூஸ் பண்றேன். ஓகேங்களா? ஸ்க்ரோல்ன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிட்டு இதுக்கு பேக்ரவுண்ட் ரிப்பீட் ஜஸ்ட் நோன்னு கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நோ ரிப்பீட்னு கொடுக்குறேன். ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்றேன். இப்போ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஜஸ்ட் ஒரு இமேஜ் இங்க மட்டும் நிற்குது, இது கீழே எனக்கு எதுவுமே நடக்கல. ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் நார்மலா நோ ரிப்பீட் என்ன நடக்கும்ன்றது ஒரு இமேஜ் தான் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இதுல நான் என்ன பண்றேன் அப்படின்னா இது என்ன பண்ணுதுன்றத கவனிங்க. ஜஸ்ட் இதுல நான் ஒரு பேரா ஒன்று ஆட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இந்த பேரால நான் என்ன பண்றேன், பேராகிராஃப். ஜஸ்ட் இந்த பேராகிராஃபை நான் காப்பி பண்ணி ஒரு மெனி டைம்ஸ் நான் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, ஜஸ்ட் ஒரு பேரா தான் நான் இதில் அப்ளை பண்றேன். இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஸ்க்ரோல் ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணுதுன்றதுக்காக நான் ஒரு எக்ஸ்பிளனேஷன். ஓகேங்களா? ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்றேன். இப்போ இங்க கவனிச்சிங்க அப்படின்னா ஒரு பேராகிராஃப்ன்ற ஒரு பேரா நமக்கு வந்திருக்கு, ஆனா இங்க ஒரு ஸ்க்ரோல் ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு. கவனிச்சிங்களா? ஸோ இப்போ நான் இந்த ஸ்க்ரோல் ஜஸ்ட் நான் ரிமூவ் பண்றேன். இங்க வந்து இது அப்ளை ஆகல, பட் ஆனால் அந்த ஸ்க்ரோல் ப்ராப்பர்ட்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரோலை தான் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணும். ஓகேங்களா? ஏன் அப்ளை பண்ணலன்றதும் ஒரு டவுட்டா இருக்கு. சரி, ஓகே. ஓகே, இமேஜோட சைஸ் பார்த்தாச்சு, இமேஜோட பொசிஷன் பார்த்தாச்சு, ஸோ ரிப்பீட் எப்படி பண்றதுன்னு பார்த்தாச்சு, ஸோ இமேஜ் கலர் பேக்ரவுண்ட் கலரும் அப்ளை பண்றதும் நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இமேஜோடைய பொசிஷனை எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் சேம் ஸ்க்ரோல் இப்போ தேவையில்லை, ஜஸ்ட் நோ ரிப்பீட் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். ரெஃப்ரெஷ் பண்றேன். இப்போ இந்த பேராகிராஃப் நமக்கு தேவையில்லை, ஜஸ்ட் இந்த பேராகிராஃப் மட்டும் நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் கட் பண்ணிக்கிறேன். ஸோ ரெஃப்ரெஷ் பண்றேன். ஜஸ்ட் இமேஜ் மட்டும் நமக்கு லெஃப்ட்ல டிஃபால்ட்டா நமக்கு வருது. ஸோ இப்போ நம்ம பேக்ரவுண்ட் பொசிஷன் சென்டர் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம இதை பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். சென்டர்ல நமக்கு அலைன் ஆகும். ஸோ சென்டர் பார்த்தீங்கன்னா அந்த பொசிஷனுடைய சென்டர் அலைன் ஆகுது, பட் ஆனால் நம்ம இமேஜும் சென்டர் அலைன் ஆகிறதுனால நான் டாப்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, டாப்னு கொடுத்தா டாப் அலைன்ல அது அலைன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதையும் நம்ம போன வாட்டி நம்ம பார்த்துட்டோம். ஸோ நம்ம இப்போ பொசிஷன் இப்படி தான் பார்த்தோம். இப்போ அதே பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால பிக்சல்லையும் நம்மளால அலைன் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பொசிஷன் ஃபார் எக்ஸாம்பிள் 100 பிக்சல் நான் கொடுக்குறேன். ஸோ டிஃபால்ட்டாக வந்து லெஃப்ட் அலைன் தான் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ 100 பிக்சல் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா 100 பிக்சலுக்கு அது நவுந்திருக்கு. கவனிச்சிங்களா? 100 பிக்சல் வித் டாப்னு கொடுத்துக்கலாம். ஸோ டாப்னு கொடுத்தா டாப்ல சாரி அது அலைன் ஆகணும். ஸோ 100 பிக்சல் நவுந்திருக்கு. ஸோ டாப்ல ஒரு 300 பிக்சல். ஓகே, டாப்ல இருந்து இப்போ 300 பிக்சல் நவுந்திருக்கு. கவனிச்சிங்களா? ஸோ லெஃப்ட்ல இருந்து 100 பிக்சல், டாப்ல இருந்து 300 பிக்சல். ஓகேங்களா? ஸோ இந்த பிக்சல் எப்படி நவரும் அப்படின்னா அதனுடைய சென்டரை வச்சு தான் அது நவரும். அதாவது தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா இதை நான் டெலிட் பண்றேன். 100 பிக்சல் மட்டும் நான் கொடுக்குறேன். அது வந்து 100 பிக்சல் லெஃப்ட் சைடு நவுந்துச்சு, பட் ஆனால் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் ஆயிருக்கு. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா இமேஜ் அது சென்டர் பொசிஷனை வச்சு தான் அது அலைன் ஆகுது. கவனிச்சிங்களா? ஸோ இப்போ நான் டாப் அலைனும் கொடுக்குறேன். டாப் அலைன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 330 பிக்சல் கொடுக்குறேன்.
ஜஸ்ட் லைட்டாக கீழே இறங்கியிருக்கு, கவனிச்சிங்க தானே? ஓகே. ஸோ இதனோட பொசிஷன் நம்ம என்ன பண்ணிக்க முடியும், சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு 600 கொடுத்தோம் அப்படின்னா ஜஸ்ட் லெஃப்ட் அலைன் நமக்கு இங்கே வர உங்களுக்கு ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்மளால பொசிஷனை அலைன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, இப்போ அடுத்து நான் பார்க்கலாம் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம ஒப்பாசிட்டி பார்க்கலாம். ஸோ இதுல நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் அந்த நான் வந்து இதுல வந்து 2 இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது எல்லாத்தையுமே நான் இந்த டாக்குமெண்ட் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஜஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்க பண்ணி பாருங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ நீங்க போட்டு நீங்க இது பண்ணி பாருங்க. ஓகேங்களா? நான் ஜஸ்ட் இதே இமேஜை இன்னொரு வாட்டி நான் கால் பண்றேன். இந்த பாடி ஃபுல்லாவே இப்போ நான் என்ன பண்றேன், கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ நான் புதுசா ஒன்று எடுத்துக்கிறேன். இல்லை, இது இருக்கட்டும். பேக்ரவுண்டில் நான் இன்னொரு பேக்ரவுண்ட் எடுத்துக்கிறேன். ஓகேவா? காப்பி பண்ணி பேக்ரவுண்ட் 1 செகண்ட் இதை நான் ஃபுல்லாகவே நான் டெலிட் பண்ணிக்கிறேன். அந்த டாக்குமெண்ட் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், சேம் பேக்ரவுண்ட் இமேஜ், சேம் யூஆர்எல், ஒரு இமேஜ் நான் கால் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜை கால் பண்ணிக்கலாம். இப்போது ஆர்ட்ன்ற இமேஜை நான் கால் பண்ணுறேன். ஸோ art.jpg ஜஸ்ட் சேவ் பண்ணிட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். சாரி, இந்த HTML கிடையாது, செகண்ட் HTML, இந்த HTML ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக அது என்ன பண்ணுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஃபில் பண்ணிக்குது. பிளேஸுக்கு ஏற்ற மாதிரி அது ஃபில் பண்ணிக்கிட்டு ரிப்பீட் ஆகிட்டு தான் இருக்குது. டிஃபால்ட்டாக அது ரிப்பீட் தான் ஆகும், நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ கவர்னு கொடுத்தா சிங்கிள் இமேஜாக உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒப்பாசிட்டின்ற ஒரு ப்ராப்பர்ட்டியை பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு டிவ், அதில் கிளாஸ்ல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இமேஜின்னு ஒரு கிளாஸ் ஒன்று ஆரம்பிச்சுக்கிறேன். ஸோ இன்னொரு டிவ்வில் பார்த்தீங்கன்னா இமேஜ் 1ன்னு ஆரம்பிச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ நம்ம ஆல்ரெடி சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி பற்றி பார்த்தோம், செலக்டர் பற்றி. கிளாஸை கால் பண்ணுறது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், டாட் யூஸ் பண்ணுவோம், டாட் ப்ராப்பர்ட்டி. ஸோ டாட்டு ஐஎம்ஜி பேக்ரவுண்ட். இப்போ இந்த டிவுக்கு மட்டும் நமக்கு ஒரு இமேஜ் ஒன்று கிரியேட் ஆகும். ஓகேவா? கிரே கலர் அப்ளை ஆகாது. டிவிஷன் வந்து ஓகே. நான் என்ன பண்ணுறேன், இது வந்து இமேஜ் இன்னொரு ப்ராப்பர்ட்டி ஒன்று ஆட் பண்ணுறேன். ஸோ ஒரே இதில் 2 ப்ராப்பர்ட்டி நம்மளால் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இமேஜ் 1 வச்சுக்கிறேன், இமேஜ் 2ன்னு வச்சுக்கிறேன். ஸோ இதுலேயும் நான் ஐஎம்ஜின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று ஆட் பண்ணுறேன். ஏன்னா பேடிங் இல்லாததுனால அது என்ன ஆகுது, ஷோ ஆக மாட்டேங்குது. ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேக்ரவுண்ட் இருக்கட்டும். ஸோ டாட் ஐஎம்ஜி ஏன்னா ரெண்டுத்துக்கு காமனாக வந்து ஐஎம்ஜி ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ அதை கால் பண்ணி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் அதனோட ஹைட்டை மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 பிக்சல். பேக்ரவுண்டு ஆரஞ்சு, சும்மா ஒரு ஆரஞ்சு கொடுத்துக்கிறேன். சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்க்குறேன். இப்போ நமக்கு வியூ ஆகுது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து ஹைட்டும் வித்து இல்லாததுனால அது வந்து கரெக்டாக வியூ ஆகலை. ஸோ இப்போ பேக்ரவுண்டு எனக்கு இப்போ தேவையில்லை, ஜஸ்ட் ஹைட்டை மட்டும் கொடுத்துக்கலாம். ஹைட் இன்னும் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னும் கொஞ்சம் கூட நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த போதும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இமேஜ் 1க்கு மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு இமேஜ் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். அது டிஃபால்ட்டாகவே அது என்ன பண்ணுது, ரிப்பீட் ப்ராப்பர்ட்டி தான் நமக்கு கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ நான் டிவ்ல இருக்கு.
image 1. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், image 2க்கு நான் செகண்ட் இமேஜ் நான் லோட் பண்ணுறேன். ஓகே, கீழே வந்துடுச்சு. ஓகே, இப்போ அது வந்து டிஃபால்ட்டாக வந்து அது ஃபில் பண்ணிக்குது. நான் இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், ரிப்பீட்டை வந்து நோன் கொடுத்துறேன். ஓகேங்களா, பேக்ரவுண்ட் ரிப்பீட் இப்போ தான் பார்த்தோம், நாட் ரிப்பீட்னு ஒன்று பார்த்தோம். ஓகேங்களா, நோ ரிப்பீட். சேம் ப்ராப்பர்ட்டி நான் இதுக்கும் அப்ளை பண்ணுறேன். சேம் ப்ராப்பர்ட்டி ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரு டைம் தான் வருது. ஓகேவா, ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன், செகண்ட் இமேஜை நான் கால் பண்ணி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட் ஒப்பாசிட்டி ப்ராப்பர்ட்டி நான் அப்ளை பண்ண போகிறேன். ஓகேவா, செகண்ட் இமேஜுக்கு நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, ஒப்பாசிட்டினா என்னன்னு பாருங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி, நிறைய நம்ம ப்ராஜெக்ட்ஸ்லாம் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, நான் ஒப்பாசிட்டி ஜஸ்ட் 1ன்னு கொடுக்குறேன். நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். சாரி, 0ன்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ 0ன்னு கொடுத்தவொடனே என்ன ஆகுது, அந்த இமேஜ் வந்து ஹைட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ நான் ஜஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுறேன் லைட்டாக 0.34 கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கவனிச்சிங்களா, லைட்டாக அந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக உங்களுக்கு தெரியுதுங்களா? இப்போ நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், இதனுடைய இதை வந்து நான் என்ன பண்ண லைட்டாக குறைக்கிறேன் பாருங்க. ஜஸ்ட் 2 கொடுக்குறேன். இப்போ இதனுடைய விசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஒப்பாசிட்டி என்ன பண்ணிக்க முடியும், இந்த இமேஜ் பாருங்க கிளியரா இருக்கு பாருங்க. ஸோ இதுக்கு டிஃபரன்ஸ் பாருங்க. ஸோ ஒப்பாசிட்டின்றது அதனுடைய விசிபிலிட்டியை நம்ம என்ன பண்ணிக்க முடியும், கம்மி பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, இப்போ 1ன்னு கொடுத்தோம் அப்படின்னா அது டிஃபால்ட்டா இருக்கிற பொசிஷனுக்கு அது வரும். கவனிச்சிங்களா, இப்போ ஜஸ்ட் இது இன்க்ரீஸ் பண்றேன் பாருங்க, 2ன்னு கொடுக்குறேன். இப்போ ஜஸ்ட் எதுவும் சேஞ்ச் ஆகல, 1.6. ஓகே, அதனோட பிரைட்னஸ் வந்து எதுவும் சேஞ்ச் நடக்கல. ஸோ நான் கம்மி பண்ணோம் அப்படின்னா அதனுடைய இது கம்மியாகுது, ஒப்பாசிட்டி அதனுடைய ஷோனஸ் உங்களுக்கு கம்மியாகுது. தெரியுதுங்களா? ஓகே, இந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம அதை என்ன பண்ணிக்க முடியும், நம்மளால ஜஸ்ட் இதாகுது. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நீ என்ன பண்ணிக்க முடியும், ஒப்பாசிட்டியை நம்மளால என்ன பண்ணிக்க முடியும், இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணி நம்மளால அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, நமக்கு ஏற்ற டிசைனை நம்மளால பண்ணிக்க முடியும். ஓகேவா, ஸோ பேக்ரவுண்ட் பொசிஷன் பார்த்தாச்சு, பேக்ரவுண்ட் கலர் எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம போன கிளாஸ்ல டெக்ஸ்ட் ஷேடோ பத்தி பார்த்தோம், கரெக்ட்டுங்களா? டெக்ஸ்ட் ஷேடோ ஒரு இங்க வேணாம், டெக்ஸ்ட் ஷேடோ .html. ஸோ சேம் நான் எக்ஸ்க்ளமேட்டரி என்டர் கொடுக்குறேன். ஸோ பேசிக் இதை நம்ம இது கொடுத்துருச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், டெக்ஸ்ட் ஷேடோ ஸோ டெக்ஸ்ட் ஷேடோ பற்றி பார்க்கலாம். ஸோ இது வந்து நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ணுவோம், அதுக்காக நம்ம இதனுடைய ப்ராப்பர்ட்டியை பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ டெக்ஸ்ட் ஷேடோவில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படின்னா, ஜஸ்ட் கமெண்ட் மட்டும் பண்ணிக்கிறேன். ஸோ டெக்ஸ்ட் ஷேடோவில் அப்படின்னா ஹச் ஷேடோ, ஹச்ன்றது ஹரிசாண்டல், வின்றது வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிகல், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதனோட பிளர், நான் அதை பற்றி சொல்கிறேன். நெக்ஸ்ட் அதனுடைய ஷேடோ என்ன கலரில் இருக்கணுன்ற மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், ஒரு பேசிக் ஒரு HTML ஒன்று உருவாக்குறேன். ஜஸ்ட் ஒரு பாடி மட்டும், ஒரே ஒரு ஹெட் ஒன். ஓகேவா, ஜஸ்ட் ஒரு ஹெட் ஒன் மட்டும் உருவாக்கிறேன். நான் இதனுடைய வியூ பண்ணி பார்க்குறேன். இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ப்ரைஸ் அண்ட் ஜஸ்ட் இருக்கு. ஸோ இந்த டெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் ஒரு ஷேடோ மாதிரி உருவாக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஓகேங்களா, ஸோ அதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறது, ஸோ நான் H1 கால் பண்ணி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட் H1 டேக் கால் ஸ்டைல்குள்ள நம்ம எலமெண்ட்குள்ள கொண்டு வந்துடலாம். ஸ்டைல்
h1 கால் பண்ணி இதுக்கு நான் என்ன பண்றேன், ஹரிசாண்டல் ஷேடோ கொடுத்துருக்கேன். ஹரிசாண்டலா வந்து 2 பிக்சல் வரணும். அதுக்கப்புறம் வெர்டிக்கல் வந்து நான் 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்றேன். ஜஸ்ட் அதோட அவுட்புட் நம்ம பேரலா பார்த்துடலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஷேடோ உங்களுக்கு உருவாகுது. ஓகேங்களா? அதுக்கடுத்து அதனுடைய கலர் நான் ஜஸ்ட் கலராகவே என்டர் பண்ணிக்கிறேன். இந்த ப்ராப்பர்ட்டி தேவை. ஸோ பிளாக். ஸோ இங்க என்ன பண்ணியிருக்கேன், வெர்டிக்கலா எவ்வளோ மூவ் ஆகணும், ஹரிசாண்டலா எவ்வளோ மூவ் ஆகணும், வெர்டிக்கலா எவ்வளோ மூவ் ஆகணும், அதனோட பிளர்னஸ் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து பிளாக். ஸோ இந்த ரெஃப்ரெஷ் பண்ண உடனே பேக்ரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஷேடோ மாதிரி உருவாகிக்கும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நான் ரெட் கொடுத்தேன் அப்படின்னா ரெட் மட்டும் என்ன ஆகும் உங்களுக்கு, இங்க பாருங்க டிஃபால்ட்டா உங்களுக்கு ரெட் பாத்தீங்கன்னா அதோட பிளர் வந்து பாத்தீங்கன்னா 4 பிக்சல். ஸோ அதெல்லாம் பிளர்ரா அது விவி ஆகுது. இப்போ நான் ஜஸ்ட் இதை இன்க்ரீஸ் பண்ற கவனிங்க. சும்மா ஜஸ்ட் எப்படி நவுறுதுன்னு பாருங்க. சேவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்றேன். இப்போ அதனுடைய பொசிஷன்ல இருந்து லைட்டா நவுரத்தை உங்களால பார்க்க முடியாது தானே. ஸோ அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா ஹரிசாண்டலா அது நவுறுது. கவனிச்சிங்களா? ஹரிசாண்டல். ஸோ ஹரிசாண்டல்ன்றது இதுதான் ஹரிசாண்டல். ஓகே. இப்போ வெர்டிகல்ன்றது இந்த மாதிரி. ஸோ y ஆக்சிஸ். ஓகேவா? இப்போ நான் ஜஸ்ட் இதை நான் இன்க்ரீஸ் பண்ற பாருங்க. இப்போ அப்படியே கீழே இறங்குது. கவனிச்சிங்களா? ஸோ இதை நம்ம நவுத்தி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதுக்கு ஷேடோ மாதிரி நம்மளால கொடுத்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது நான் 10 கொடுக்குறேன், ரெஃப்ரெஷ் பண்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே போகிறது உங்களுக்கு தெரியுது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்மளால அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அதிகமாக கொடுத்தா நல்லா இருக்காது. ஸோ நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்மளால ஷேடோவை உருவாக்கிக்க முடியும். நான் ஜஸ்ட் கம்மியாக கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஷேடோ வந்து நம்ம இப்படி தான் உருவாக்கணுமான்றது கிடையாது. ஏன்னா மேனுவலாக உங்களுக்கு ஐடியா தெரிஞ்சதுன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்க. இந்த கலர்லாம் சேஞ்ச் பண்ணி பாருங்க. உங்களுக்கு நான் டாஸ்க்லாம் உங்களுக்கு தரேன். அதை வச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த ஷேடோ உருவாக்குறதுக்காக ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதை வந்து மேனுவலாக தான் பண்ணணுமான்றது கிடையாது. ஒரு வெப்சைட் ஒன்று இருக்குது, நான் அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. இது மட்டும் கிடையாது, நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஸோ இதில் சிஎஸ்எஸ் ஜென்ரேட்டர்னு இருக்குங்களா? ஸோ இது வந்து என்ன பண்ணணும், நமக்கு தேவையான இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அதனோட லென்த் ஹைட்டு கொடுத்துட்டு அதனுடைய பிளர் எவ்வளவு கொடுத்துட்டு நம்ம கலர் வந்து நம்மளால சூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, சூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அதனோட ப்ரிவியூ இங்கே வரும். ஜஸ்ட் நான் ஒன்று பண்ணி காட்டுறேன். லோட் ஆயிட்டு இருக்கு, ஒரே நிமிஷம் கைஸ். ஓகே, லோட் ஆயிடுச்சு. இப்போ நான் ஜஸ்ட் என்ன பண்றேன், இதனுடைய இங்க இன்க்ரீஸ் பண்ண பாத்தீங்கன்னா இதனுடைய ஷேடோ உங்களுக்கு தெரியுது பாருங்க. கவனிச்சிங்களா? ஸோ அப்படியே நவுறுத்து உங்களுக்கு தெரியுது பாருங்க. ஸோ இது வந்து வெர்டிகல். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஹரிசாண்டல். சாரி இதுதான் ஹரிசாண்டல். அது பாத்தீங்கன்னா வெர்டிகலா உங்களுக்கு எப்படி வேணும் அப்படியே எடுத்துட்டு போய் என்ன பண்ணிக்கலாம், நீங்க வச்சுக்கிட்டு அதனுடைய கோடை நீங்க ஜஸ்ட் இருங்க, ஒரே ஒன்று பண்ணி காட்டுறேன். இருங்க வெர்டிகல. ஓகே, ஜஸ்ட் மேலே எடுத்துட்டு போயிடும். இதை அப்படியே அதுக்கு மேலே வச்சா ஒரு ஓகேங்களா? ஸோ இதனுடைய ரேடியஸ் தெரியுதுங்களா? ஸோ இதை நம்ம இன்க்ரீஸ் பண்ண அதனுடைய இது விசிபிலிட்டி பாருங்க. ஸோ இதான் பிளர்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நான் என்னோட கலரை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ப்ளூ கலர் வச்சு பார்க்கலாம். ஸோ பிங்க் வச்சுக்கலாம். சரி, ஓகே. இந்த கலர். ஸோ ஒப்பாசிட்டின்றது இது வந்து எப்படி அது வந்து அதனுடைய ஷோனஸ். ஓகேங்களா? ஸோ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், நம்ம இது பண்ணிக்கலாம். இதை பண்ணிட்டு ஜஸ்ட் இதை காப்பி பண்ணி இந்த பட்டனை கிளிக் பண்ணால் காப்பி ஆகிடும். இல்லைனா இப்படி கூட நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம் அதனுடைய இதை. ஸோ ஜஸ்ட் நான் காப்பி பண்ணிட்டு நம்ம கோடில் இதுக்கு பதில் அப்படியே நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன் பாருங்க. ஜஸ்ட் டெக்ஸ்ட் ஷேடோக்கு பதில் அங்கே காப்பி பண்ணதை நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் நம்மளுடைய வியூவை நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ அங்கே பார்த்தது அப்படியே இங்கே வருது பாருங்க. ஸோ இந்த மாதிரி நீ ஷேடோ வந்து இந்த வெப்சைட்லேருந்து உங்களால் எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் உட்காந்துட்டு இந்த மாதிரி இது பண்ணணும்னு அவசியம் இல்லை, ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ இதை நிறைய ட்ரை பண்ணி நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு இதனுடைய ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ பார்டரை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம்.
border டாட் HTML. ஸோ சேம் அதே மாதிரி நான் பேசிக் HTML உருவாக்கிடுறேன். ஸோ பார்டர் ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். பார்டர்ஸ் ஓகேவா, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். H1ல ஃபார் எக்ஸாம்பிள் KK அகாடமி. ஸோ இந்த H1 சுற்றி நம்மளால என்ன பண்ணிக்க முடியும், ஒரு பார்டரை உருவாக்கிக்க முடியும். நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் பார்த்துட்டோம். ஜஸ்ட் இதில் அட்வான்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஓகேவா, H1 சுற்றி என்ன பண்ணலாம், பார்டர் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி அதனுடைய 2 பிக்சல் சாலிடு இல்லைனா டாட்னு கொடுத்தோம் அப்படின்னா டாட்டட் வரும், டபுள் கொடுத்தா டபுள் லைன் வரும். இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஜஸ்ட் டபுள் கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், ரெட்னு கொடுக்குறேன். ஜஸ்ட் இதனுடைய வியூவை நான் பார்க்குறேன். ஸோ பார்டர் பற்றி ஓகேங்களா. ஸோ அதனுடைய டபுள் இது வருது. ஸோ இதில் நிறையா இது இருக்குது. நம்ம போன கிளாஸ்லேயே நம்ம பார்டர் பற்றி பார்த்தோம். ஸோ பார்டர் ஸ்டைலும் நம்ம போன கிளாஸ்லேயே பார்த்தோம்னு நினைக்கிறேன். கரெக்டுங்களா? ஸோ புரியலன்னா உங்களுக்கு சொல்லுங்கள், நான் மறுபடியும் கூட இதெல்லாம் எடுப்பேன். ஓகேவா, டைம் கிடச்சிதுன்னா. ஓகேங்களா. ஸோ டேஷ்னு கொடுத்தா நம்ம டேஷ்லாம் வரும்ன்றதை நம்ம பார்த்து தான் நினைக்கிறேன். இது ஃபுல்லாகவே நம்ம பார்த்துட்டோம். ஸோ பார்டர் ரேடியஸ் பார்த்தோமான்னு தெரியல. ஸோ அதையும் நம்ம இங்கே இது பண்ணிக்கலாம். ஸோ பார்டர் ரேடியஸ் நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சாலினே கொடுக்குறேன். சாலின்னா ஒரே லைன்னு உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் இது இப்போ தேவையில்லை. ஸோ ஜஸ்ட் ஒரு லைனு 2 பிக்சல்ன்றது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஒரு நீட்டாக ஓரளவுக்கு இருக்கும். ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுறேன், 5 பிக்சல் இங்கே என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் பார்டர் ரேடியஸ்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது என்ன பண்ணுது பாருங்கள், பார்டர் ரேடியஸ் 2 பிக்சல். ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். அதோட ரேடியஸ் கவனிச்சிங்களா? இருங்க, இது போட்டால் உங்களுக்கு அதிகமாக தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள் 10 பிக்சல் போட்டுக்கலாம். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரேடியஸ் கவனிச்சிங்களா? ரேடியஸ் வந்து அந்த அந்த கர்வ் ஆனது என்ன ஆச்சு, ஒரு கர்வ் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. கவனிச்சிங்களா? ரெக்டாங்கிளாக இருந்துச்சு, கர்வ் மாதிரி ஆச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம இன்க்ரீஸ் பண்ண அதனோட கர்வ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. உங்களுக்கு எடுத்து பாருங்க, இங்கே தெரியுதுங்களா? ரவுண்ட் ஷேப்பில் வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்மளால பார்டர் ரேடியஸ் செட் பண்ணிக்க முடியும். இது நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ல நம்ம அப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா. நான் உங்களுக்கு டாஸ்க் கொடுக்க உங்களுக்கு இதெல்லாம் புரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா. ஸோ பார்டர் ரேடியஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இதை நம்ம பிக்சலில் தான் கொடுக்கணுமான்றது கிடையாது. அதே பார்டர் ரேடியஸ் நம்ம பர்சன்டேஜில் மட்டும் நம்மளால கொடுக்க முடியும். ஓகேங்களா. ஸோ 10%. ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ 10%க்கு அது என்ன ஆகுது, அந்த ரேடியஸ் ஆகுது. கவனிச்சிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ண நம்ம நிறைய இது யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் என்ன பண்ணுறேன், ஹெட் 1க்கு கொண்டு போகிறேன். ஹெட் 1 ஹெட் 2க்கு கொண்டு போகிறேன். ஸோ ஜஸ்ட் இது இங்கே இருக்கட்டும். இதை மட்டும் நான் என்ன பண்ணுறேன், அடுத்த ஹெட் 1க்கு நான் கால் பண்ணுறேன். ஓகேவா. ஹெட் 1 ப்ராப்பர்ட்டி ஜஸ்ட் பார்டர் 3 பிக்சல் சாலிட் கிரே பிங்க் வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ அதுக்கு வித்தியாசம் உங்களுக்கு புரியுதுங்களா? இதனுடைய பார்டர் அதனோட ரேடியஸ் கவனிச்சிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்மள என்ன பண்ண முடியும், பார்டர் ரேடியஸை நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. சரி, இப்போ சேம் நான் என்ன பண்ணுறேன், ஒரு டிவ் ஒன்று உருவாக்குறேன். டிவ். ஸோ கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் சர்க்கிள் கொடுக்குறேன். நம்ம இஷ்டம் என்னன்னா கொடுத்துக்கலாம். சர்க்கிள். இந்த டிவை நான் என்ன பண்ணுறேன், இந்த டிவை கால் பண்ணி ஜஸ்ட் அந்த கிளாஸை நான் கால் பண்ணுறேன். டாட் சர்க்கிள். இந்த சர்க்கிள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் பார்டர் செட் பண்ணுறேன். பார்டர் 2 பிக்சல் சாலிட் ரெட். ஸோ இப்போதைக்கு ஒரு லைன் தான் வருது. ஓகேங்களா. ஏன்னா இது அங்கே ஏற்கனவே மேலே இருந்தால் டெக்ஸ்ட் இருந்துச்சுனால அதை அலோகேட் பண்ணி இடம் கொடுத்துருச்சு. இந்த இடத்துல உள்ள எதுவுமே இல்லாததுனால அது லைட்டாக லைன் மாதிரி தான் நமக்கு வியூ ஆகுது. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஹைட் அண்ட் வித்து கொடுத்தா அதுக்கான இதை நம்ம இதை கொடுத்துக்கலாம். ஸோ நான் ஹைட் அண்ட் வித் என்ன பண்ணுறேன், 150 பிக்சல் வித் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், சேம் 150 பிக்சல் கொடுக்குறேன். சேவ் பண்ணி நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் நமக்கு உருவாயிடுச்சு. ஓகேவா. ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்,
ஜஸ்ட் பேக்ரவுண்ட் கலர் நான் அப்ளை பண்றேன். இதுக்குள்ள இருக்கிற இந்த டிவ்வுக்கு மட்டும் தான் அப்ளை பண்றேன். கவுன்ச்சா தெரியும் உங்களுக்கு. இந்த டிவ்வுக்கு மட்டும் தான் நான் பேக்ரவுண்ட் அப்ளை பண்றேன். ஓகேங்களா? ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன், ஸ்கை ப்ளூ சம்திங். ஸோ சேவ் பண்றேன். ரெஃப்ரெஷ் பண்ணா உள்ள உங்களுக்கு ஸ்கை ப்ளூ உங்களுக்கு வந்துருச்சு. ஓகேவா? வேற ப்ளூ வந்திருக்கு. ஸ்கை ப்ளூ டைப் பண்ணலையா? ஓகே ஸ்கை ப்ளூ. ஓகே ஸ்கை ப்ளூ. இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெக்டாங்கிள் இருக்கு. இப்போ நான் இதை வந்து சர்க்கிளில் கொண்டு வரணும். இதனோட ஷேப்பை நான் சர்க்கிளில் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே மேலே பார்த்தோம் பார்டர் ரேடியஸ் பார்த்தோம் கரெக்டுங்களா? பார்டர் ரேடியஸ் உங்களுக்கு ஜஸ்ட் அது கர்வா மாறது உங்களுக்கு தெரியுது. ஓகேவா? ஸோ அதையே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ பார்டர் ரேடியஸ் ஜஸ்ட் பார்டர் ரேடியஸ் நான் என்ன பண்ணுறேன் 50%. ஸோ பர்சன்டேஜ் பாதி கொடுக்குறேன். ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு சர்க்கிள் மாறிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம பர்சன்டேஜில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ண முடியும் சர்க்கிளை. ஸோ பார்டர் ரேடியஸ் 50% கொடுத்தோன்னே அது என்ன ஆயிடுச்சு, அந்த இதில் 50% வந்துடுச்சு. ஸோ பர்ஃபெக்டான சர்க்கிள் நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி நம்மளால அப்ளை பண்ணிக்க முடியும். கலர் ரெட்டு. ஓகே, இதனுடைய திக்னஸ் வேணாலும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு 5 கொடுத்துறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஓகேவா? ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டிவை நான் உருவாக்குறேன். ஸோ எலிப்ஸ் உருவாக்கி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இது எல்லாமே இங்கே ட்ரை பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? எலிப்ஸ். ஸோ எலிப்ஸ்ன்றது உங்களுக்கு தெரியும், நம்மளுடைய லைக்கஸ் நம்மளுடைய ஏர்த். ஓகேங்களா? ஸோ சேம் எலிப்ஸ் ப்ராப்பர்ட்டி சாரி எலிப்ஸ் கிளாஸ் நான் கால் பண்ணிக்கிறேன். ஸோ எலிப்ஸ் கிளாஸுக்கு கால் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், வித் 300 பிக்சல் ஹைட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறேன். ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 150 பிக்சல். பேக்ரவுண்ட் கலர் சேம் நான் ஸ்கை ப்ளூவா வேற ஏதாவது அக்வா யூஸ் பண்ணிக்கலாமா? ஓகே அக்வா. அதுக்கான பார்டர் செட் பண்ணிக்கிறேன். பார்டர் ஃபார் எக்ஸாம்பிள் 8 பிக்சல் சாலிட் பிளாக். ஜஸ்ட் சேவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஒரு பாக்ஸ் நமக்கு உருவாயிருக்கு. ஓகேவா? ஸோ ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் இதாக இருக்குது. நம்ம அதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட்டு மார்ஜின் டாப் இதை பற்றிலாம் போன கிளாஸ்லேயே பார்த்துட்டோம் கரெக்டுங்களா? ஸோ மார்ஜின் டாப்பு ஒரு 30 பிக்சல் லைட்டாக கீழே இறங்கிறதுக்காக. ஓகேவா? கொஞ்சம் இடைவெளிக்காக. ஓகேவா? ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன், ஒரு கர்வ்டு இதில் வரணும்னு நினைக்கிறேன், ஒரு எலிப்ஸ் மாதிரி வரணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் பார்டர் ரேடியஸ் 50% போட்டால் உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் ஒரு சர்க்கிள் உருவாகுது. ஓகேவா? ஸோ ஒரு சர்க்கிள் உருவாகுது. பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ன பண்ணியிருக்கேன், வித் அண்ட் ஹைட்டை நான் ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன் அப்படியே டபுளாக மாற்றிருக்கேன். ஸோ மாற்ற உடனே நம்ம என்ன வருது, ஆட்டோமேட்டிக்காக அது எலிப்ஸ் ஃபார்மேட்டில் வருது. ஸோ இது நம்ம இதை அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணா என்ன நடக்கும், ஸோ ஒய் ஆக்சிஸில் அது நம்ம என்ன ஆகும், அலைன் ஆகும். கரெக்ட் தானே? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எலிப்ஸ் ஒய்ன்னு நான் ஃபார்ம் பண்ணுறேன். இதை நான் எக்ஸ்னு வச்சுக்கிறேன். எலிப்ஸ் எக்ஸ் ஐஃபன் எக்ஸ் ஒரு புரியுதுக்காக, வேற ஒன்றுமே கிடையாது. நம்ம இஷ்டம் என்னன்னா கொடுத்துருங்க. கிளாஸ்ன்றது நம்ம இஷ்டம் தான். ஸோ எலிப்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ் நான் பண்ணி காட்டினேன். இப்போ ஒய் ஆக்சிஸ் இதுவே நம்ம பண்ணோம் அப்படின்னா எப்படி பண்ணலான்றது உங்களுக்கு ஐடியா ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா ஜஸ்ட்டு சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ நான் அப்படியே ஜஸ்ட்டு இதை ப்ராப்பர்ட்டி அப்படியே காப்பி பண்ணி போடுறேன். காப்பி பண்ணி போட்டு இதை நான் என்ன பண்ணுறேன், இதை நான் 150 மாற்றிட்டு 150 இதை 300 அதனுடைய டபுள் இதை மாற்றணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகும், 300 எலிப்ஸ் வந்து ஒய் ஆக்சிஸில் வந்துடும். கரெக்டுங்களா? ஸோ இப்போ கவுன்சிங்க கீழே கவுன்சினா தெரியும். ஸோ எலிப்ஸ் இந்த ஃபார்மேட்டில் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான டிசைனை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உருவாக்கிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இதை அப்படியே நீங்கள் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ஜஸ்ட் இன்னும் சில டிசைன்லாம் நான் பண்ணி காட்டுறேன். ஸோ பார்டர்லேயே ஜஸ்ட்டு இதையே நான் பண்ணுறேன். ஜஸ்ட் இன்னொரு காப்பி எடுத்துக்கிறேன். ஸோ பார்டர் ப்ராப்பர்ட்டி 1. ஸோ பார்டர்லாம் நான் நிறைய டிசைன்ஸ் உருவாக்க போகிறோம். அதுக்காக தான் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். புரியலன்னா கேட்டுக்குங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் இதை டெலிட் பண்ணுறேன். சைஸஸ் எப்படி அப்ளை பண்ணுன்றது தெரிஞ்சுக்கங்க. ஜஸ்ட் பார்டர் நான் என்ன பண்ணுறேன், ஒரு டிவ் ஒன்று உருவாக்குறேன்.
ஸோ டிவ்வுக்கு நான் என்ன பண்றேன், கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் 1ன்னு கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இஷ்டம் கொடுத்துக்கலாம். ஸோ 1ல என்ன பண்றேன், ஸோ ஒன் கிளாஸை கால் பண்ணி வித் வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 80 பிக்சல், ஹைட்டு ஸோ ஹைட் ப்ராப்பர்ட்டியில் ஒய் எரர் த்ரோ பண்ணுது, சரி பார்க்கலாம். 60 பிக்சல், கஸ்டம் ஓப்பன் பண்ணிக்கலாம். பார்டர்ன்ற ஹெட்டிங் மட்டும் தான் வருது. சம்திங் எரர், என்ன எரர் இது? ஓகே, ஜஸ்ட் நம்பர்ல கொடுக்க வேணாம். ஸோ அதெல்லாம் A1 கொடுத்துக்கலாம். ஸோ பார்டர்ன்றதுனால B1 கொடுத்துக்கலாம். ஸோ நம்பர்ன்றதுனால அது எரர் த்ரோ பண்ணுது. ஸோ நம்பரில் அப்ளை பண்ணாதீங்க. ஓகே, ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், அப்ளை ஆகலை. ஓகே, நம்ம பார்டர் செட் பண்ணல, ஸோ அதெல்லாம் அதனுடைய வியூ நமக்கு வரல. ஸோ நான் என்ன பண்ணுறேன், பார்டர் செட் பண்ணிக்கிறேன். பார்டர் 4 பிக்சல் சாலிட். ஸோ ப்ளூ செட் பண்ணிக்கலாமா? ப்ளூ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், ஒரு பாக்ஸ் நமக்கு இங்கே தெரியுது. ஓகேவா? ஸோ இந்த பாக்ஸுக்கு நான் என்ன பண்ணுறேன், சேம் பேக்ரவுண்ட் கலர் நான் என்ன பண்ணுறேன், ஸ்கை ப்ளூ அப்ளை பண்ணிக்கலாமா? ஏற்கனவே பண்ண மாதிரி சம்திங் வேறு ஏதாவது அழகாக இருக்கா? சரி, ஸ்கை ப்ளூவே பண்ணிக்கலாம். ஸ்கை ப்ளூ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். நமக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் கலர் நமக்கு அப்ளை ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பார்டர் ரேடியஸ் ஜஸ்ட் 12 பிக்சல் கொடுக்குறேன், ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ நமக்கு என்ன வருது, ஒவ்வொரு கர்வ்டு சர்ஃபேஸ் நமக்கு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ நான் இதையே நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு B2ன்னு ஒரு B2 கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 5 டிவ் நான் உருவாக்குறேன். 3 4 5. ஓகே, ஜஸ்ட் 4 உருவாக்கலாம். 2 3 4. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் அடுத்த டிவை நான் ஆப்வியஸாக கால் பண்ண என்ன நடக்கணும் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஏன்னா அது அடுத்த டிவை நான் ஜஸ்ட் கால் பண்ணுறேன். ஜஸ்ட் 2 கால் பண்ணி சேம் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ கீழேயே நம்ம அதே ஸ்ட்ரக்சரில் கீழே உருவாகுது. ஆனால் என்ன ஆகுது, அது வந்து அதுக்கு பிளேஸ் கொடுக்காம ஒட்டிக்கிட்டு வருது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், டாப் மார்ஜின் கொடுத்தா ஒர்க் ஆகுன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் ஒன்றுத்துக்கும் நம்ம கொடுத்தா அது பார்க்கறதுக்கு அந்த மாதிரி நம்ம சிஎஸ்எஸ் எழுத மாட்டோம். டெவலப்பராக நம்ம சிஎஸ் அந்த மாதிரி எழுதக்கூடாது. ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இதுக்கு டெக்னிக் என்ன பண்ணலாம்? ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கிளாஸை கால் பண்ணி எழுதிருக்கோம், கரெக்டுங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம், அந்த டிவ்ன்றது ஒரு எலமெண்ட் தானே. ஸோ இது எல்லாத்துக்கும் டிவ்வை கால் பண்ணோம் அப்படின்னா அந்த எலமெண்ட் எல்லாத்துக்கும் அப்ளை ஆகும் தானே. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த டிவ்வை கால் பண்ணி ஒரு ப்ராப்பர்ட்டியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரே இதில் எதெல்லாம் காமனாக இருக்கோ அதை நம்ம காமனாக எழுதணும். எப்பயுமே அப்படி தான் எழுதணும். ஸோ மார்ஜின் டாப் ஃபார் எக்ஸாம்பிள் 20 பிக்சல். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், எல்லா டிவுக்குமே அது ஆட்டோமேட்டிக்காக அது அப்ளை ஆகிடும். ஓகே, இப்போ நான் அடுத்து கொடுக்குறேன். இப்போ நான் இதெல்லாம் மார்ஜினே கொடுக்கல, இப்போ நம்மளுக்கு ஒட்டிட்டு வராது. இப்போ நான் பிக்சல் என்ன பண்ணுறேன், இதோட ரேடியஸை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணுறேன். அதோட கர்வ்டு சர்ஃபேஸை நான் மாற்றுறதுக்காக. ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு 12 பிக்சல், ஸோ ஒரு 18 பிக்சல், நெக்ஸ்ட் 30 பிக்சல், ஜஸ்ட் கர்வ்டு சர்ஃபேஸ் பாருங்க. ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் எனக்கு. ஸோ அப்படி அந்த எக்ஸ் ஆக்சிஸில் மாறது உங்களுக்கு தெரியுதுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸ். அந்த மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணால் இதனுடைய ஷேப் உங்களுக்கு மாறது உங்களுக்கு ஆப்வியஸாக தெரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், சேம் அதே மாதிரி நான் B3 பண்ணி காட்டுறேன். B3 ஜஸ்ட் B3 நான் கால் பண்ணுறேன். B3க்கு நான் என்ன பண்ணுறேன், இதோட பார்டர் ரேடியஸை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஓகேவா? 12. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4 ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு மாறுது, உங்களுக்கு தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி நம்மளால என்ன பண்ணிக்க முடியும், வேரி பண்ணி காட்டிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய இதனுடைய ரேடியஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்டர் ரேடியஸை. ஓகேங்களா? ஜஸ்ட் ஒன்று மட்டும் நான் பண்ணி காட்டுறேன்.
ஸோ ஷேப்ஸ்லாம் பண்ணி பாருங்க, நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு டாஸ்க்கு தரேன், ஓகேவா? 12 பிக்சல், ஃபார் எக்ஸாம்பிள் 16 பிக்சல், நெக்ஸ்ட்டு 28 பிக்சல். இதனுடைய வேல்யூஸ்லாம் சேஞ்ச் பண்ணி பாருங்க, ஓகேங்களா? சேவ் பண்ணிட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். இந்த மாதிரி ஷேப் நான் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நீங்கள் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுங்க, ஓகேவா? ஓகே, நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நெக்ஸ்ட் பாக்ஸ் மாடலை பத்தி பார்க்கலாம், ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வச்சு நம்ம டிசைன் பண்ண போறோம். ஸோ நான் பாக்ஸ் மாடல்னு ஒரு HTML சேம் அதே மாதிரி இந்த HTMLக்கு நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் எக்ஸ்க்ளமேட்டரி என்டர் கொடுக்குறேன். பேசிக் வந்து பேஸ் ஸ்ட்ரக்சர் அது கொடுத்துருச்சு. ஜஸ்ட் பாக்ஸ் மாடல் நான் என்ன பண்றேன், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது தெரிஞ்சாதான் நம்ம நிறைய வெப்சைட்டை நம்மளால அழகா டைனமிக்கா நம்மளால டிசைன் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ நல்லா கவனிச்சிக்கங்க. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு டிவ் மட்டும் உருவாக்குறேன், ஓகேங்களா? டிவ் டேக்ல கேகே அகாடமி ஜஸ்ட் ஒரு சும்மா டெக்ஸ்ட், ஓகேங்களா? ஃபுல் ஸ்டாக் கோர்ஸ் ஃப்ரம் கேகே அகாடமி. இதில் ஜஸ்ட் நான் சேவ் பண்ணிட்டு நான் பாக்ஸ் மாடலை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக உங்களுக்கு வேற ஏதோ ஓப்பன் ஆகுது, மாற்றி ஓப்பன் ஆகும். ஓகே, பாக்ஸ் மாடல். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் மட்டும் இங்கே வியூ ஆகுது, ஓகேவா? சரி, இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த டெக்ஸ்ட்டை நான் ஒரு பாக்ஸுக்குள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆப்வியஸாக உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, இதுக்கு பேக்ரவுண்ட் ஜஸ்ட் ஒரு ஸ்டைல் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்டைலில் டிவை கால் பண்ணி டிவ் எலமெண்ட்டை கால் பண்ணுறேன். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட்டு ஒரு வித் செட் பண்ணுறேன். வித் 400 பிக்சல், ஹைட் நம்ம இஷ்டம் என்ன வேணா செட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நான் புரியுதுக்காக ஜஸ்ட் சின்னதாக செட் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணுறேன். அதுக்கு பார்டர் செட் பண்ணால் தான் நமக்கு அதுக்கான இது கிடைக்கும். ஸோ இல்லைனா பேடிங் கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ பேடிங் பிக்சல். ஸோ இப்போ ஆப்வியஸாக உங்களுக்கு கண்டிப்பாக அதனுடைய வியூ எதுவுமே அஃபெக்ட் ஆகாது. ஜஸ்ட் அது சுற்றி ஒரு பேடிங் மட்டும் கொடுத்துருக்கு, கவனிச்சிங்களா? ஸோ அது ஃபர்ஸ்ட் பொசிஷன்லேருந்து கொஞ்சம் லைட்டாக நவுந்திருக்கு. சுற்றி 15 பிக்சல் நமக்கு அது கொடுத்துருக்கு. ஓகே, பேடிங்னா ஒன்றும் இல்லை. ஸோ பேடிங்னா என்ன அப்படின்னா, ஜஸ்ட் இதை சுற்றி இதுக்குள்ளே இருக்குதுல்ல, இதுதான் பேடிங் சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ நம்ம 15 பிக்சல்னா அது ஆட்டோமேட்டிக்காக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜின் வச்சுங்களேன். ஸோ பேடிங் 15 கொடுத்தோம் அப்படின்னா ஈக்குவலாக எல்லா சைடுமே இதுக்குள்ளே இருக்கிறது தான் பேடிங் சொல்லுவோம், ஓகேங்களா? ஸோ ஈக்குவலாக அது பிரிச்சுக்கிச்சு 15 பிக்சல், ஓகேவா? ஸோ நான் பார்டரும் போட்டு காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். நான் வச்சு இதை கமெண்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போது ஜஸ்ட்டு பழையபடியே வச்சிடறேன். ஸோ அது வந்து எட்ஜில் நிற்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட் பார்டர் ஒன்று செட் பண்ணுறேன், அப்போ கிளியராக புரியும். ஸோ அது என்ன நடந்திருக்குன்னு அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ பார்டர் ரேடியஸ் பார்டர். ஸோ பார்டர் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட் 10 பிக்சல் சாலிட். ஸோ பிளாக் வச்சுக்கலாம், இல்லை ரெட் வச்சுக்கலாம், கிளியராக புரியும். ஸோ ரெட்டு கிளியராக தெரியும் அதுக்கு அடுத்து. ஸோ ரெட்டு சேவ் பண்ணிட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். அதை சுற்றி என்ன பண்ணுது, ஒரு பார்டர் உங்களுக்கு உருவாகுது. ஸோ ஆனால் அதனோட டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது டாப்பில் லெஃப்ட் அலைனில் தான் அது இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட் பேடிங் நான் எனேபிள் பண்ணுறேன். ஜஸ்ட் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதை சுற்றி ஒரு 15 பிக்சல் வந்துருக்கு, கவனிச்சிங்களா? அது இறங்கியிருக்கு. லெஃப்ட்லேயும் நம்ம அது 15 பிக்சல் நவுந்துருக்கு. உங்களுக்கு இன்னமும் புரியணும்னா இன்னும் கொஞ்சம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 30 பிக்சல் கொடுக்குறேன். இப்போ கவனிச்சா தெரியும், மேலே இதையும் நம்ம ரைட்டாக நவுந்துருக்கு, ஓகேவா?
ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், இதுக்கு பேக்ரவுண்ட் செட் பண்றேன். பேக்ரவுண்ட் கலர் கிரீன் கொடுத்துக்கிறேன். சேவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா அதனுடைய பேக்ரவுண்ட் உங்களுக்கு செட் ஆகுறது உங்களுக்கு தெரியுது. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று யூஸ் பண்றேன். பேக்ரவுண்ட் கிளிப் கண்டென்ட் பாக்ஸ்னு உருவாக்குறேன். இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஸோ இப்போ கண்டென்ட் பாக்ஸ் நம்ம கொடுத்த உடனே என்ன நடக்குது, அது அந்த டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் வருது. ஓகேவா? ஸோ அந்த 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 எப்படி சொல்றது, அந்த பேடிங் இருக்குல்ல. ஸோ நம்ம பேடிங் ஒன்று கொடுத்தோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் ஆஃப் பண்றேன். என்ன நடக்குது பாருங்க. இப்போ நமக்கு ஃபுல்லாவே வருது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த பேடிங் நான் கொடுத்த உடனே அந்த பேடிங் மட்டும் என்ன ஆகுது, எதுவுமே அஃபெக்ட் ஆகாது. அந்த பேடிங்கை விட்டுட்டு அந்த கண்டென்ட்டுக்கு மட்டும் அது பாக்ஸா ஒன்று ஜென்ரேட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி கேஸை நம்ம வந்து பேக்ரவுண்ட் கிளிப்னு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். பேக்ரவுண்ட் கிளிப் மூலியம் நம்மளால இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டு வர முடியும். கண்டென்ட் பாக்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஜஸ்ட் பேடிங் பாக்ஸ் கொடுக்குறேன். ஸோ பேடிங் பாக்ஸ் கொடுத்தா நம்ம ஃபுல்லாவே நம்ம அஃபெக்ட் ஆகுது. ஸோ நம்ம இப்போ நம்ம கண்டென்ட் மட்டும் தான் நான் கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், கண்டென்ட் பாக்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம அந்த கண்டென்ட்டை சுற்றி மட்டும் அதனுடைய பேக்ரவுண்ட் நமக்கு அஃபெக்ட் ஆகும். பேலன்ஸ் பேக்ரவுண்ட் வந்து ஆல்ரெடி இருக்கிற பேக்ரவுண்டே நமக்கு அப்ளை ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, சேம் இதுல இந்த டிவ் அப்படியே இருக்கட்டும். இன்னொரு டிவ் நான் உருவாக்குறேன். கிளாஸ் ஜஸ்ட் நியூன்னு கொடுத்துக்கிறேன். நீங்க என்ன கொடுத்துங்க, அது உங்களுடைய விருப்பம். ஸோ அதுல எதுவும் பிரச்சனை கிடையாது. ஸோ நான் என்ன பண்றேன், இதை ஒரு பேரால கொண்டு வரேன். ஸோ டிஃபரன்ஸ்க்காக நான் இதை மட்டும் வச்சுக்கிறேன். இல்லைன்னா சம்திங் ஏதாவது ஒரு பேரா நெட்ல இருந்து எடுத்துக்கலாமா? ஸோ ஓகே, இந்த பேரா எடுத்துக்கலாம். ஓகே, ஒரு பேரா இருக்கட்டும். ஓகேவா? ஸோ ரேப் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் பேரா டேக் நான் கால் பண்ணி, ஸோ பேரா டேக்கை செலக்ட் பண்ணி நான் என்ன பண்றேன், அதோட வித் செட் பண்ணிக்கிறேன். வித் 350 பிக்சல். பார்டர் நான் என்ன பண்றேன், 1 பிக்சல். சாலிட் வேற ஏதாவது கலர் கொடுத்துக்கலாமா, ப்ளூ கொடுத்துக்கலாமா? ஸோ ப்ளூ கொஞ்சம் டார்க்காக தெரியும். ஸோ சேவ் பண்ணிட்டு நான் ரன் பண்றேன், ரெஃப்ரெஷ் பண்றேன். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு அதை சுற்றி பேக்ரவுண்ட் டிவ்ன்றதுனால அது அஃபெக்ட் ஆகுது. ஸோ இந்த நான் டிவ்ன்றதுனால இது அஃபெக்ட் ஆகுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், டிவ்வுக்கு நான் ஒரு கிளாஸ் ஒன்று உருவாக்குறேன். சும்மா K1 K2 வச்சுக்கலாம். ஏன்னா பொதுவாக டிவ்னு கொடுத்ததுனால அது அந்த மேலே இருக்கிற ப்ராப்பர்ட்டி நமக்கு அஃபெக்ட் ஆகுது. ஸோ காப்பி பண்ணி நான் என்ன பண்ணுறேன், மேக்ஸிமம் கிளாஸ் இந்த மாதிரி ஐடி செலக்டர் வச்சு கால் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ டேரக்டா எலமெண்ட் செலக்டர் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா எலமெண்ட் செலக்டர் யூஸ் பண்ணும்போது மற்ற எலமெண்ட்டும் அது அஃபெக்ட் ஆகும். ஓகேங்களா? அந்த ஒரு கேஸுக்காக தான். ஸோ இதே நீங்க குளோபலா அஃபெக்ட் பண்றீங்க, இப்போ டிவுக்குள்ள இருக்கிற அதோட சைஸ் எதுவும் மாறக்கூடாது அப்படின்னா நீங்க டிவை கால் பண்ணி ஒரே சைஸ் நீங்க அப்ளை பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி கேஸ்லாம் நீங்க அப்ளை பண்ணிக்கிங்க. ஸோ நான் சேம் என்ன பண்றேன், H2 கால் பண்ணி H2ல இருக்கிற பேரா. ஓகேவா? H2ன்றது ஜஸ்ட் சேவ் பண்ணிட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். ஓகே, அந்த பேரா மட்டும் நமக்கு தெரியுது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் இதுக்குள்ள ஒரே ஒரு ஸ்பேன் டேக் மட்டும் அப்ளை பண்றேன். இட் கம்ஸ்ன்றத என்ன பண்றேன், ஸ்பேனுக்குள்ள கொண்டு வரேன். ஓகேவா? ஸோ சின்ன சின்ன விஷயத்தை நம்ம யூஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி ஸ்பேன் டேக் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா இன்லைன் டேக்னு சொல்லுவாங்க. வேற ஏதாவது இது மட்டும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கம்மு மட்டும் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா தெரியணும் அப்படின்றதுக்காக நான் இதை யூஸ் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இது இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்றேன், எனக்கு எந்த அஃபெக்ட்டுமே இருக்காது. ஓகேங்களா? ஸோ கம்ஸ்ன்றது ஆப்வியஸா உங்களுக்கு வியூ ஆகுதுங்களா? ஸோ வியூ ஆகுது. பட் இந்த கம்ஸ்ன்றது இப்போ ஸ்பேன் டேக் நான் கால் பண்றேன், எலமெண்ட்டை கால் பண்ணி ஜஸ்ட் ஃபாண்ட்
ஃபாண்ட் கலர். ஓகே, ஃபாண்ட் கலர் மாற்றிக்கலாம். ஜஸ்ட் ரெட்டு கொடுத்துக்கலாம். சேவ் பண்ணுறேன். இப்போ அந்த சேஞ்ச் ஆகல, சாரி, வேறு ஏதோ சேஞ்ச் ஆகிடுச்சு. ப்ராப்பர்ட்டி தப்பாக இருக்குது. ஃபாண்ட் ஃபேமிலி ஏதாவது சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். கொரியன். சேவ் பண்ணிட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது மட்டும் பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த கம்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கொரியனில் உங்களுக்கு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன நினைக்கிறேன், இப்போ அதை மட்டும் என்ன பண்ணுறேன், கவனிங்க. ஜஸ்ட் ஸ்பேனில் இதோட வித்து செட் பண்ணுறேன். வித் 100 பிக்சல், ஹைட் ஒரு 40 பிக்சல், பேடிங் செட் பண்ணுறேன். பேடிங் வந்து பார்த்தீங்கன்னா 10 பிக்சல். ஸோ அதுக்கு பார்டர் நான் செட் பண்ணிக்கிறேன். பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக ஃபார் எக்ஸாம்பிள் 5 பிக்சல் சாலிட், ஏதாவது ஒரு கலர் கொடுத்துக்கலாம், க்ரீன் கொடுத்துக்கலாம் டிஃப்ரெண்ட்டாக. சேவ் பண்ண ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அதுக்கு பார்டரு அதனுடைய பேடிங் எல்லாமே செட் ஆகி அதுக்கு செட் ஆகுது. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம அலைன்மெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த கேஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம், அது உங்களுடைய இது. இந்த ஸ்பேன் டேக்கை மட்டும் நான் யூஸ் பண்ணி நான் கிரே கொடுக்குறேன். ஸோ கிரே கலர் உங்கள் ஆப்வியஸாக அது சுற்றி நம்ம போகிறோம். இந்த மாதிரி டிசைன்லாம் நம்மளால என்ன பண்ணிக்க முடியும், அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் இதை விட நம்ம இன்ட்ரெஸ்டாக நம்ம நிறைய பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், சேம் இதை நான் வேற மாதிரி நம்ம வேற ஒரு டிசைன் நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ என்ன பண்ணுறேன், இந்த ஸ்பேன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்பேன் உருவாக்குறேன். ஸோ டெமான்ஸ்ட்ரேட், அதுக்கு ஒரு ஸ்பேன் போடுறேன். ஸ்பேனுக்குள்ளே கொண்டு வரேன். ஸோ ஸ்பேனுக்கு ஒரு ஐடி செட் பண்ணுறேன். ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஐடியும் ஸ்பேனே வச்சுக்கிறேன், நம்ம இஷ்டம் என்னன்னு வச்சுக்கலாம். ஸோ ஸ்பேனு. ஸோ இப்போ நான் இந்த ஐடியை கால் பண்ணுறேன். ஐடியை கால் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆப்வியஸாக உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும், ஆஷ் யூஸ் பண்ணணுன்றதை சொல்லி கொடுத்தேன். ஓகேங்களா? ஸோ ஸ்பேன் டேக்ல நான் ஸ்பேனை கால் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், டிஸ்பிளே இன்லைன் பிளாக்னு கொடுக்குறேன். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா 1 மினிட். ஓகே, ஸ்பேன்ன்றதுனால அது அஃபெக்ட் ஆகுது, இந்த ஸ்பேனும் அஃபெக்ட் ஆகுது. ஸோ நம்ம ஸ்பேன் யூஸ் இதுக்கும் நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம், அப்போ ஐடி யூஸ் பண்ணிக்கலாம். வேற ஏதாவது S1 போட்டுக்கலாம். ஏன்னா ஸ்பேன் கொடுத்தனால அது குளோபலாக அது அஃபெக்ட் பண்ணுது. இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே ஒரே எஃபெக்ட் வருது. அதில் நான் என்ன பண்ணுறேன், இந்த ஐடி யூஸ் பண்ணி நான் பண்ணுறேன் இதுக்கும். ஓகேங்களா? ஸோ S1 ஐடி கால் பண்ணுறேன். ஐடி செலக்டர். இப்போ இதுக்கு மட்டும் வந்துச்சு, இதுக்கு எதுவுமே அஃபெக்ட் ஆகல. ஓகேவா? இப்போ நான் இந்த ஸ்பேன் இந்த S2ன்னு வச்சுக்கிறேன், கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக. ஓகே, செகண்ட் ஸ்பேன். செகண்ட் ஸ்பேனுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் டிஸ்பிளே இன்லைன் பிளாக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வித் 100 பிக்சல், height 40 pixel, border 5 pixel, solid red. அடுத்து பார்த்தீங்கன்னா பேடிங், ஏன்னா அப்போதான் கொஞ்சம் எஃபெக்ட் தெரியும், அதுக்காக ஆட்டோ வைக்காம ஃபார் எக்ஸாம்பிள் 10 பிக்சல் பேடிங் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் சேவ் பண்ணிட்டு அதோட வியூ பார்க்குறேன். சேம் இப்போ இங்கே நம்ம பார்த்த மாதிரியே தான் நமக்கு வியூ ஆகுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு மார்ஜின் செட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ மார்ஜின் ஒரு 10 பிக்சல் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். ஜஸ்ட் என்ன பார்த்தீங்க, இதனுடைய மார்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக நவுந்துருக்கு, தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம மார்ஜினும் நம்ம அப்ளை பண்ணி இதை நம்ம ஒரு எஃபெக்டாக கொண்டு வர முடியும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் கலர் க்ரீன் எல்லோ. ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், இது சுற்றி ஒரு க்ரீன் எல்லோ வருது. இந்த மாதிரி நம்மளால என்ன பண்ணிக்க முடியும், அச்சீவ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா?
கைஸ் கிளாஸ் கண்டினியூ பண்ணலாமா? மத்தவங்கள ரெஸ்பான்ஸ் பண்ணலாம். ஒண்ணும் டவுட் பிரச்சனை இருக்குதாமா? எல்லாம் யாரு டவுட் இருந்தா கேளுங்க. நான் ஒருத்தர் ரெண்டு பேசுறதோட எல்லாமே உங்களுக்கு இன்ட்ராக்ஷன் செக்ஷனா இருக்கணும். ஸோ அவங்க டவுட் இருந்தா கேளுங்க. நம்ம எந்த டைம்னாலும் நம்ம ஸ்டாப் பண்ணி நம்ம கிளாரிஃபை பண்ணலாம். நீங்க சப்போஸ் நடுவுல டவுட் இருந்தாலும் நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம டவுட்டை கிளாரிஃபை பண்ணலாம். ஸோ இதில் நீங்கள் கிளியராக இருந்தால் தான் அப்கமிங்கில் வந்து நம்ம டெப்த்தாக பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ எனி டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. சரி ஓகே. இன்னும் சார் இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் பார்த்துலாம் சார். ஓகே. ஓகே. நான் இந்த ஃபைல்ஸ்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் நீங்கள் டிசைன் பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு டாஸ்க்கு உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ சேம் பாக்ஸ் மாடலே செகண்ட் பார்க்கலாம். யாருக்காவது கிளாஸ் போதுன்ற மாதிரி தோணுச்சுன்னா சொல்லுங்க. ஓகேங்களா? ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகேவா? சரி ஓகே. ஓகே நீங்க கேட்ட கொஸ்டின் இந்த கிளாஸ் முடிஞ்சோடனே நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஓகேவா அன்பு? ஓகே. நான் ஜஸ்ட் ஒரு பேரா மட்டும் வச்சுக்கிறேன். ஒரு டிவ்ல ஜஸ்ட் ஒரு பேரா. ஓகேவா? ஸ்பேன் டேக்லாம் நான் எடுத்து விட்டுறேன் இப்போதைக்கு. அதே மாதிரி நான் கொடுக்குற டாஸ்க்லாம் கொஞ்சம் பண்ணுங்க. அப்பதான் வந்து இதனுடைய எஃபெக்ட் உங்களுக்கு தெரியும். நிறைய டவுட்ஸ் வரும். டாஸ்க் பண்ண தான் கொஞ்சம் டவுட்ஸ்லாம் வரும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே. நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் அந்த டிவ்வை கால் பண்ணி சேம் வித் 300 பிக்சல் height 200 pixel same border 5 pixel solid red color நான் red கொடுத்துக்கிறேன். next margin 20 pixel. ஸோ இங்க என்னென்ன பண்றேன் ஜஸ்ட் நான் சேவ் பண்றேன், ரன் பண்றேன். பாக்ஸ் மாடல் 1. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம டெக்ஸ்ட் வந்துடுச்சு. அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன வந்துச்சு, ஒரு பாக்ஸ் நமக்கு வந்துச்சு. ஏன்னா பேடிங் செட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ அந்த பேடிங்க்கு ஏற்ற மாதிரி தான் அது நடக்குது. சாரி, இந்த பார்டருக்கு ஏற்ற இதுக்கு இந்த மார்ஜின் கூட தான் அது நடக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா பாக்ஸ் சைசிங் கண்டென்ட் பாக்ஸ் கொடுக்குறேன். ஜஸ்ட் சேவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்றேன். கவனிங்க. ஸோ இது எதுவும் அஃபெக்ட் ஆகலை. ஜஸ்ட் பேக்ரவுண்ட் கலர் செட் பண்றேன். கிரே கலர். ஓகே, அதை சுற்றி கிரே கலர் வருது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சேம் நம்ம எதையும் பார்த்து ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். பேக்ரவுண்ட் கிளிப்பு. ஸோ கிளிப்பில் கண்டென்ட் பாக்ஸ் கொண்டு வரலாம். இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஏன் எஃபெக்ட் ஆகலை? ஸோ 5ன்றதுனால எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். ஒரு டிப்பை கால் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோமா? வேற ஜஸ்ட் ஒரு டிவ் மட்டும் வச்சுக்கலாம். அது 2 இது இருந்தாலும் அது ஓகே. பார்டர் வேற சைஸ். ஓகே, பார்டர் பாக்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ
ஓகே, எதுவும் செட் ஆகல. ஜஸ்ட் நான் என்ன பண்றேன், ஒரு ஹெட்டிங் ஒன்று மட்டும் இது பண்றேன். H1 Cake Academy. ஜஸ்ட் நான் என்ன பண்றேன், H1 கால் பண்ணி just to border 2 pixel. சாரி, லேப்டாப் லோ பேட்டரி வந்துடுச்சு. சரி, இதோட முடிச்சுக்கலாம். நம்ம லோ பேட்டரி வந்துடுச்சு. நான் பேலன்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸ் இந்த ஒன்று மட்டும் பார்த்துடலாம். ஓகேங்களா? ரெட்டு ஸோ பேடிங் ஓகே, ஹெட் ஒன்ல ஒன்று கேஸ் வந்துடுச்சு. பேக்ரவுண்ட் கலர் green. ஓகே, இந்த டிசைனை நீங்கள் பண்ணி பாருங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம கண்டினியூ பண்ணலாம். லேப்டாப் லோ பேட்டரி வந்துடுச்சு. சார் ஓகே லோ பேட்டரி வந்துடுச்சு சார். ஓகே கைஸ், நம்ம இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் நான் ஷேர் பண்றேன். ஜஸ்ட் இதெல்லாமே இது பண்ணுங்க. நம்ம பாக்ஸ் மாடலை பத்தி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் இன்னும் டீப்பா பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் செஷன் அது. ஏன்னா அதை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே நம்ம பண்ண போறோம். ஸோ ஒரு பாக்ஸை நம்ம கண்டெயின் பண்ணும்போது இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே பண்ணலாம். இப்போ ஸ்க்ரீன்ல தெரியுற டிசைனே நம்மளால பண்ண முடியும். ஸோ நம்ம பெரிய பெரிய டிசைன்ஸ் எல்லாம் பண்ண தான் போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்டை நம்ம எப்படி உருவாக்குறது, இல்லை யூடியூப்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு வெப்சைட்டை கூகுளில் போய் பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப் வந்து அதோட டிசைனே ஒரு அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு க்ளோனே நம்ம உருவாக்கி பார்க்கலாம். யூடியூபே நம்ம ரீடிஃபைன் பண்ணி நம்ம ஸ்டைலில் நம்ம பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் நம்ம நெட்ஃப்ளிக்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க கரெக்டுங்களா? ஸோ அந்த டிசைன்லாம் நம்ம இங்கே நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஏன்னா சண்டேலாம் நம்ம கிளாஸ் வைக்கும் போது 2 hours வைக்கலாம். ஸோ அப்போ நம்ம ஒரு பெரிய வெப்சைட்ல நம்ம டிசைன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? கண்டிப்பா பெரிய பெரிய வெப்சைட்ஸ் நிறைய நீங்க ஒர்க் அவுட் பண்ணாதான் இதுல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா கெயின் பண்ண முடியும். நான் டாஸ்க்லாம் நிறைய தரேன். ஓகேங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் கண்டினியூ பண்ணலாம்.